ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோடீஸ்வரனோட மகள் என்ன பண்றா, ஒரு வயல்வெளில வேலை செஞ்சவங்களை பார்த்து கிண்டல் பண்றா. கிண்டல் பண்ணிட்டு வயல்வெளில வேலை செஞ்சவங்களை பார்த்து கிண்டல் பண்றா. நான் ரொம்ப பணக்காரா இருக்கு அகங்காரத்துல அந்த மாதிரி செஞ்சிட்டா. சில மாதங்கள் கழித்து அந்த அகங்காரப்படுத்தவள் அந்த வயல்வெளில வேலை செஞ்ச அந்த பையனை பார்க்கறான். அந்த பையனை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போறா. ஏன் அதிர்ந்து போறா, வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். மும்பைல தான் நீனா சர்மா வளர்றாங்க. பல வசதிகளோட தான் வளர்றாங்க. அதாவது அடுக்குமாடி அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. நிறைய விலை உயர்ந்த கார்களோட தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீனாவோட அப்பா பாத்தீங்கன்னா அந்த மும்பையில பிரபல தொழிலதிபர் ராஜேஷ் சர்மா. மிக ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப பண்பானவர். பல்வேறு கணக்கான தொழிலாளர்கள் அவங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீனா பொறுத்த வரைக்கும் ஆடம்பர சூழ்நிலை வாழ்ந்துட்டாங்க. நீனாவோட மண்ணல எப்படி இருக்குன்னா, பணக்காரங்க மட்டும்தான் மரியாதைக்குரியவங்க, இந்த ஏழ்மையானவங்க மரியாதைக்குரியவங்க இல்லைன்ற ஒரு ஆணவத்தோட கர்வத்தோடவும் எப்பவுமே அவர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் மாலையில ராஜேஷ் சர்மா வந்து தன் மகள்கிட்ட பேசிட்டாரு. நம்ம சொந்த ஊருக்கு நம்ம போயிட்டு வரணுமா அப்படின்றாங்க. நீனா சொல்றா, அப்பா அந்த சொந்த ஊருக்குலாம் என்னால போக முடியாது, அங்க ஹோட்டலும் கிடையாது, பெரும் தங்குற அளவுக்கு எதுவும் கிடையாது, வசதியும் இல்ல, நான் அந்த ஊருக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இல்லம்மா, உங்க மாமாவோட மகனுக்கு திருமணம், கண்டிப்பா போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு ராஜேஷ் சர்மா சொல்றாரு. உடனே நீனோட முகம் மாறிடுச்சு. அப்பா எனக்கு கிராமத்துல என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்கா. இல்லம்மா, எல்லா சூழ்நிலையும் நீ வாழ்ந்து பார்க்கணும், நீ ஒரு கிராமத்துக்கு போ, உனக்கு அது பிடிக்கும் அப்படின்றா. கண்டிப்பா எனக்கு பிடிக்காதுப்பா, நான் போக மாட்டேன் அப்படின்றா. இல்லம்மா கண்டிப்பா நீ போய் ஆகணும், ஏன்னா அப்பாவுக்கு வேலை இருக்கு, என்னால போகக்கூடிய சூழ்நிலைமா, கண்டிப்பா நீ போ அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, நீனா அதுக்கு ஒத்துக்கிறா. தன்னோட 2 நண்பர்களையும் அழைச்சிட்டு தன்னோட சொகுசு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். நீனாவோட முகத்துல சந்தோஷமே கிடையாது, ஒரு வருத்தம் தான் இருக்கு. ஏன்னா நீனாக்கு அந்த பணக்கார தோற்றத்தோட வாழறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நீனா அப்படியே போயிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பெரிய ரோட்லாம் வராம ஒரு மண் தரையில கார் போயிட்டே இருக்கு. 2 பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே வயல்வெளியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு வயல்வெளியில ஒரு பையன் அந்த வயல்வெளிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கான். அப்ப நீனா அந்த பார்த்துட்டு என்ன பண்றா, கார் நிறுத்துங்க, நம்ம போய் அந்த தண்ணி பாய்ச்சவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. கார் நிப்பாட்ட சொல்றா. நிப்பாட்டுறாங்க, கார் விட்டு இறங்கிடுறாங்க. அப்ப நீனா சொல்றா, இந்த வயல்வெளியில வாழ்றத பெருமையா நினைக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த வெயில வேலை செஞ்சுட்டு இருக்கான் இவனோட விதி இதா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனை பார்த்து ரொம்ப கேவலமா பார்த்து ரொம்ப ஆணவத்தோடும் கர்வத்தோடும் பேசிட்டு இருக்கா. அந்த பையனோட காதுல நீனா சொல்றது எல்லாமே விழுது. ஆனா அவன் பெருசா இதுக்கு மாதிரி ரியாக்ட் பண்ணல. அவன் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்ப்போட நீனா இருக்கான். ஆனா அவன் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாம தன்னோட வேலையை எப்பவும் போல பார்த்துட்டு இருக்கான். சரி நம்ம கிளம்பலாம் நம்ம ஊருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன்னோட சொந்த ஊரான சுந்தர்பூர் கிராமத்துக்கு அழைக்கிறா. கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரே டோலக்கு சத்தமா இருக்கு, ஒரே தாள மேளங்களா இருக்கு, எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, வயதானவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. நீனாக்கு சுத்தி பத்திலும் பார்த்துட்டு இருக்கா, ஒரே கூட்டமா இருக்கு. நீனாவை பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவ நல்ல ஆடை அணிஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ கூட வந்த நண்பர்களும் நல்ல ஆடை அணிஞ்சிருக்காங்க. இவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகள் யாரும் அணிஞ்சிருக்க மாட்டாங்க கிராமத்துல. அதனால மக்கள் எல்லாமே அவ்வளவு உயர்ந்ததா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட அவங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டே இருக்காங்க. நல்ல விலை உயர்ந்த ஆடை அணிஞ்சிருக்கா நீனா. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அந்த வயல்வெளியில பார்த்த பையன் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, நீனா கூப்பிட்டு காமிக்கிறாங்க. நீனா நம்ம வயல்வெளியில பார்த்த பையன் அங்க நின்றுட்டு இருக்கான் பாருடி அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அந்த வயல்வெளியில வேலை செஞ்சவனா இவன், பண்ணக்கார பையனா இவன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பையன் கிட்ட போய் சரி வாங்க நம்ம ஜாலியா கிண்டல் பண்ணலாம் அவனு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தன் தோழிகளோட அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. நீனா என்ன சொல்றா, நையாண்டி பண்ணையில என்ன பண்றான், அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. என்ன பண்ணையில இருந்து அப்படியே வந்துட்டியா, இந்த குர்தா மட்டும் போட்டு அப்படியே ஒரு டவல் போட்டு வந்துட்டு ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இது கேட்டு பண்றாங்க, நீனோட நண்பர்கள் எல்லாமே சிரிக்கிறாங்க. ஆனா அந்த பையனை அவளை நேரா பாக்குறான். எந்த ஒரு வார்த்தையும் பேசாம கோபமும் படாம அந்த இடத்த விட்டு விலகி போயிடுறான். ஏன்னா இவங்க கிட்ட பேசி நம்ம மரியாதை நமக்கு எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த இடத்த விட்டு விலகிட்டான். மறுநாள் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சோன்னு என்ன பண்றா, சுந்தர்பூர் கிராமத்துல இருந்து நீனாவும் தன்னோட தோழிகளோட கிளம்பிட்டான். நீனாக்கு அந்த பையன் யாருன்னு தெரியாத. அந்த பையன் தான் இந்தியாவில மிகப்பெரிய தொழிலதிபர். அவனுக்கு பல்வேறு கணக்கான கம்பெனிகள் இருக்கு. நீனா அவனை ஒரு சாதாரண ஒரு பண்ணக்காரன்ற மாதிரி நினைச்சிட்டான். ஆனா அவனுக்கு பின்னணியில இவ்வளவு விஷயம் இருக்கு நீனாக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப கேவலமா விவசாயம் பண்றதால ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்கா. அவன் பல கம்பெனி சொந்தக்காரங்க பல்வேறு ஊழியர்கள் அவனோட கம்பெனில வேலை செய்யறாங்க. ஆனா தன்னோட கிராமத்தை விட்டு அவன் போகாம அந்த கம்பெனி வேலை எல்லாமே தன் கிராமத்துல இருந்தே பாத்துக்கிறான். விவசாய வேலையும் பாத்துக்கிறான், தன்னோட கம்பெனி வேலைகளையும் அங்க இருந்தே பாத்துக்கிறான். ஆனா நீனா என்ன பண்றா, மறுநாள் கல்யாணம் முடிஞ்சோன்னு பண்றா, எப்பவும் போல மும்பைக்கு கிளம்பி வந்துடுறா. நீனா அவளோட வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன்னா அந்த பணக்கார வாழ்க்கை வாழ்றதா நீனாவுக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கா. ஆடைகளை பாத்தீங்கன்னா பிராண்டட் ஷர்ட்ஸ், பிராண்டட் ட்ரெஸ் மட்டும் தான் போட்டுருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த விவசாய பையனை பத்தி முற்றிலுமா மறந்துட்டா. தன்னோட அப்பா வேலையில ரொம்ப பிஸியா இருக்கா. டாக்குமெண்ட்ஸ் பாக்குறது, அதை வெரிஃபை பண்றது ரொம்ப பிஸியாவே இருந்துட்டு இருக்கா. ஒரு நாள் என்ன பண்றா, ராஜேஷ் சர்மா காலையில் டிஃபன் சாப்பிடும் போது நீனாட்ட பேசுறா. நீனா நம்ம கம்பெனில ஒரு பெரிய நிறுவனம் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கு, கண்டிப்பா நீ போய் அதுக்கு அட்டன் பண்ணி அவங்க கொடுக்குற ஆலோசனைகளை நீ கேட்டுக்கணும். ஏன்னா அந்த ஆலோசனை நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல நிறைய முதலீட்டாளர்களும் வருவாங்க. அவங்க சொல்ற அறிவுறுத்தல்படி நம்ம செஞ்சோம்னா நம்மளோட கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாரு. ராஜேஷ் சொல்றாரு, நம்ம கம்பெனியோட நிலைமை சரியில்லை, நீ நல்லபடியா போய் அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்றாரு. கண்டிப்பா நான் போறேன்பான்னு சொல்றா. அதே மாதிரி நீனா என்ன பண்றா, தன்னோட சொகுசு கார் எடுத்துக்கிறா. டிரைவர் கார் ஓட்டிட்டு இருக்காரு. நீனா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா. நீனா பின்னாடி உட்காந்துட்டு பாக்குறா. அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த பில்டிங்கா இருக்கு. அதை பார்க்கும்போது எவ்வளவு அட்டகாசமான பில்டிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டே இருக்கா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோட வாயில
இல்ல அந்த விவசாய பையன் நின்றுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு நீனாவுக்கு அந்த விவசாய பையன் ஞாபகம் வந்துருச்சு. என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்க, உன்னோட விவசாயம் உனக்கு பெருசா கை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்க வேலை தேட வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுற. உன்னோட ஆடைகள் பார்த்து உன்னை யாராவது வேலை தருவாங்களா, ரொம்ப கேவலமா பார்த்து கேவலமான தோல்ல பேசிட்டு இருக்கா. இங்க என்ன செய்யற, எதுக்காக வந்த அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கிறான். ஆனா அந்த பையன் ஒரு விஷயத்த கூட வாய் திறந்து எதுவுமே பேசல, அமைதியாவே இருக்கான். அவன் பக்கத்துல நின்று இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே பாக்குறாங்க, ஏன் இந்த பெண் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீனா சொல்றான், இங்க நிறைய பெரிய நிறுவனங்கள் இருக்கு, உனக்கு இங்க செக்யூரிட்டியா வேலை கிடைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றேன். உடனே செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றான், அந்த இடத்துல வந்து இவர் வந்து அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ற, செக்யூரிட்டி கார்டு அவரை நிப்பாட்டுறாரு. அவரை நிப்பாட்டிட்டு நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, நீனா எப்பவும் போல கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ரெடியாகி போயிட்டே இருக்கா. கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய முதலீட்டாளர்கள், நிறைய தொழிலதிபர்கள் எல்லாருமே சேர்ந்து கலந்துட்டு இருக்காங்க. அதுல நீனாவும் ஒருத்தியா இருக்கிறத நினைச்சு நீனா ரொம்ப பெருமிதமா இருக்கா. கண்டிப்பா நம்ம கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க முன்னிறுத்தி நம்மளும் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கர்வத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கதவு திறக்குது. அந்த கம்பெனியோட CEO வராரு. அவன் நீனாக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து அந்த விவசாய பையன் மாதிரி இருக்கே, நல்ல உயரமான ஒரு கம்பீரமான நட, நல்ல ஆடை அணிஞ்சு அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்திருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஹால் முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த பையன் பேர் வந்து பிரதீப். அந்த பையனுக்கு எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இது யார், இந்த விவசாயி மகன் ஏன் உள்ள வந்தா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கா நீனாக்கு. இவன் யார் என்ன இதுன்னு தெரியவே இல்லை. அப்ப பக்கத்துல இருந்த ஆள் கிட்ட போய் கூப்பிட்டு கேட்கறா, யாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆள் உடனே சிரிச்சுட்டு என்ன பண்றாரு, உங்களுக்கு இவரு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தெரியாது, இந்த முழு குழுமத்துக்கு உரிமையாளரே அவர் தான் அப்படின்றாங்க. பிரதீப் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனரே அவர் தான் அப்படின்றோடனே ஒரே அதிர்ச்சியா இருக்கு. என்னது, இவரையா நம்ம இவ்வளவு கேவலமா பேசணும், இவ்வளையா இதுவா சொல்லணும் அப்படின்றாங்க. நீனாவுக்கு உடனே தன்னோட கால் தரையில இல்லாத மாதிரி உணர்றா. ஒரே அதிர்ச்சி ஆகிறா. அவங்க சொல்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அவர் சொல்ற பாயிண்ட்ஸை பெருசா எடுத்துக்கிறாங்க, ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஏன்னா நீனா இவரை பேசின வார்த்தைகளை நினைச்சு பாக்குறா. அவளால இவர் பேசுறத எதுவுமே கூர்ந்து கவனிக்கவே முடியல. ஒரு மாதிரி மனசு சங்கடத்திலே இருக்கு, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கா. நீனாவோட காதுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவ பேசின விஷயம் மட்டும்தான் நீனாவோட காதுல போயிட்டே இருக்கு. நம்ம போய் இவ்வளவு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனர் பிரதீப் வந்து இவ்வளவு இதுவா பேசிட்டோமே அப்படின்றாங்க. அப்புறம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கும் நல்லபடியா முடியுது. நிறைய ஓனர்ஸ் போய் அவரை போய் பாக்குறாங்க, எல்லாருமே நின்று பாக்குறாங்க. நீனாவை என்ன பண்றா, நம்மளும் போய் பார்க்கலாமா வேண்டாமா ஒரு யோசனையோட இருக்கா, ரொம்ப பதற்றமாவும் இருக்கா. அப்ப உடனே என்ன பண்றா, ஒரு தைரியத்தை வரவழைச்சு சரி நம்ம போய் பேசலாம், நம்ம போய் ஒரு மன்னிப்பு கேட்டுடலாம்னு சொல்லிட்டு போறா. செக்யூரிட்டி கார்டு கேட்கிறா, நான் இந்த மாதிரி பிரதீப் சாரை பார்க்கணும், போய் பேசணும் அப்படின்றாங்க. இல்ல இப்ப சார் வந்து யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்ல சொன்னார் மேடம் அப்படின்றாங்க. இல்ல நான் ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, கண்டிப்பா நான் அவரை பார்த்து பேசணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்டர்காம் வழியா பேசுறேன், அவர் ஓகே சொன்னார்னா நீங்க உள்ள போலாம் மேடம் அப்படின்றாரு. இன்டர்காம் வழியா செக்யூரிட்டி கார்டு பேசுறாரு. மேம் இந்த மாதிரி உங்களை ஒருத்தவங்க பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க சார் அப்படின்றாங்க. உடனே அவர் வந்து இப்ப நான் யாரையும் பார்க்க விரும்பலன்னு அப்படின்னு சொல்றாரு. உடனே நீனாவும் இது கேட்டுட்டு இருக்கா. இது கேட்டோடனே ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. நீனா சார் தூக்கமே வரல, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம், உண்மையாவே பிரதீப் நம்மளை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டே இருக்கா. அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஜன்னல் வழியா உட்காந்து அந்த மும்பை நகரத்தை வெளியில பார்த்துட்டு இருக்கா. பிரகாசமா நம்ம இருக்கோம், நல்லா உயர்ந்த இடத்துல இருக்கோம், ஆனா நம்ம அந்த வயல்வெளி வேலை செய்யறன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இழிவுபடுத்தி கேவலமா பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சுமையாவே இருக்கு. எப்பவுமே நம்ம தான் சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமாவும் இருப்போம், நம்ம பணக்காரன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராவே இருப்போம். ஆனா இன்னைக்கு என்னோட திமிரு என்னோட பெருமிதம் எல்லாமே ஒரே இடத்துல அடங்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரே யோசனையா இருக்கா. ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டே இருக்கா. அடுத்த நாள் காலைல விடியுது. இப்ப நீனாக்கு என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பா நான் பிரதீப் சார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். என்ன பண்றான், பிரதீப் சாரோட ஆஃபீஸ்க்கே போறா. ஆஃபீஸ்க்கு போனோடனே ரிசப்ஷன்ல கேட்கறான், இந்த மாதிரி நான் பிரதீப் சாரை பார்க்கணும் அப்படின்றான். அப்ப ரிசப்ஷனிஸ்ட் கேட்கறாங்க, உங்களுக்கு ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்றாங்க. இல்ல அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது, எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் கண்டிப்பா பார்த்து பேசிட்டு போகணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. சரி மேம் வெயிட் பண்ணுங்க, நான் சார் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்காம் வழியா கேட்கறாங்க. அவரும் சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. உடனே நீனா என்ன பண்றா, லிஃப்ட் மூலமா ஏறி அவரோட அறைக்கு போறதுக்காக வெயிட் பண்றா. பிரதீப்போட ரூமுக்கு நீனா போறா. பிரதீப் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சு அதுல ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. நீனாக்கு பிரதீப்பை பார்த்தோன்னே எப்படி பேசுறது ஏது பேசுறது தெரியல. அவரோட குரல் ரொம்ப தாழ்வா இருக்கு. தயவுசெய்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்க வந்தேன், நான் பேசுனதுலாம் ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எதற்காக மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்றா. அப்ப நீனாவோட கண்ணெல்லாம் கலங்குது. இல்ல நான் வந்து உங்களை கிராமத்துலயும் பார்த்து உங்களுக்கு கிண்டல் பண்ண, இங்கேயும் தவறா புரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்களை வந்து ரொம்ப அவமதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. பிரதீப் என்ன பண்றாரு, தன்னோட சேர்ல இப்படி கொஞ்சம் சற்றே சாய்ந்து அப்படி என்ன கேட்கறாரு, இப்பயும் திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்றாங்க. இல்ல சார் நான் என் தவறை உணர்ந்துட்டு அதனால நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றாங்க. பிரதீப் என்ன பண்றாரு, எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. பிரதீப் பேசுறாரு, நீனா பார்த்து நீங்க என்ன நினைச்சீங்க, ஒரு எளிமையான ஆடை அணிஞ்சிருந்தா அவங்க ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னு நினைச்சிங்களா, கோட் சூட் போட்டா இன்னைக்கு நான் ரொம்ப நல்லவனா உங்களுக்கு தெரியுறேனா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எதுவுமே பேசாம என்ன பண்றா, நீ அமைதியா இருக்கா. எப்பவுமே வந்து தப்பு வாயால சொன்னா மட்டும் போதாது, அவங்க நடத்தையால நிரூபிக்கணும், நீங்க உங்க நடத்தையால நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறா. எனக்கு எந்த கோபமும் இல்ல, கண்டிப்பும் இல்ல, மன்னிப்புன்றது வார்த்தையாலே கிடைக்கிறது மட்டும் கிடையாது, உங்க நடத்தையால நிரூபிக்கிற ஒரு விஷயம், அதனால நீங்க உங்க நடத்தையால நிரூபிச்சுக்கோங்க, நான் அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றா. நீ என்ன சொல்ற, பிரதீப் சொல்றத ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிறா. அன்னிலிருந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அகங்காரமா இருக்கேன்றத தன் பெருமிதத்துல நீ
நீனா விட்டுடுறா, அவரோட அகங்காரத்தை விட்டுடுறா. மறுநாள் பாத்தீங்கன்னா கம்பெனில ரொம்ப பிஸியா, தன்னோட அப்பா கம்பெனில ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அங்க இருக்க சக ஊழியர்கிட்ட ரொம்ப நல்லபடியா பேசுறா. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அது எல்லாமே சொல்றா. அங்க உள்ள கஷ்டம் இருந்தா எல்லாத்தையுமே அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் சால்வ் பண்ணி வைக்கிறா. ஒரு நாள் என்ன பண்றா, தன்னோட அப்பா கிட்ட பேசுறா. அப்பா, எனக்கு ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னு தோணுது, நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நீனோட அப்பா, என்னமா விஷயம் சொல்லுமா அப்படின்னா, இல்லப்பா, நம்மளோட சுந்தர்பூர் கிராமத்துல ஒரு பள்ளி கட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற. அப்பா ராஜேஷ் சர்மா சொல்றாரு, ரொம்ப நல்ல விஷயமா, தாராளமா நீ கட்டுமா அப்படின்றாரு. ஏன்னா ஏழை குழந்தைங்களுக்குலாம் படிப்புன்றது ரொம்ப முக்கியம், ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம்ப்பா. அந்த படிப்பான நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்க முடியும், அவங்க வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். இது வெறும் வேலைக்காக மட்டும் இல்லப்பா, அவங்களோட அறிவுத்திறனும் வளரலப்பா அப்படின்றா. அப்ப அங்க ராஜேஷ் சர்மா சொல்றாரு, தாராளமா நீ கட்டுமா அப்படின்றாரு. அதே மாதிரி என்ன பண்றாரு, சுந்தர்பூர் கிராமத்துக்கு வெளியில என்ன பண்றாங்க, ஒரு இடம் வாங்கி நல்லபடியா கிராமத்துக்கு கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றா, நீனா ஸ்கூலுக்கு அடிக்கடிக்கு வரா, தினமும் அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தரா, ரொம்ப எளிமையான வழக்குல எல்லாமே சொல்லி தரா. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவளை திமிர் பிடிச்சவளாவும் அகங்காரம் பிடிச்சவங்களா மட்டும்தான் சுந்தர்பூர்ல நீனாவை தெரியும். ஆனா இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப மதிக்கிறாங்க, ரொம்ப மரியாதை மிக்க மக்களா பாக்குறாங்க. அப்ப ஒரு நாள் என்ன பண்றா, யாரோ இந்த பள்ளிக்கு ரொம்ப அமைதியா யாரோ வந்து இருக்காங்க. அது வேற எந்த நபரும் கிடையாது, பிரதீப் தான் அந்த நபர். சுந்தர்பூர் கிராமத்துல வெளியே கட்டப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து ரொம்ப பிரமிப்பா இருக்காரு. ஒரு சில பேர் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் மரத்த கடிதம் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி பிள்ளைங்களை இப்படி சுத்தி சுத்தி பாக்குறதுக்கு பிரதீப் ஒரே சந்தோஷமா இருக்கு. ஒரு சில பேர் கீழே உட்காந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பிரதீப் ஒரே சந்தோஷமா இருக்கு. என்ன நம்ம கிராமத்துல இப்படி ஒரு பள்ளிக்கூடமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. உடனே என்ன பண்றான், அந்த பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா நவதீப் சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சிருக்காங்க. உடனே என்ன பிரதீப் என்ன பண்றான், பள்ளிக்கூடத்துக்குள்ள போறான். அங்க ஒரு முதியோர் இருக்காரு. உடனே அந்த முதியோர் கிட்ட கேட்கிறாரு, இந்த நகரத்துல யார் இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம் கட்டினது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வந்து அவர் சொல்றாரு, சார், நம்ம ராஜேஷ் சர்மாவோட மகள் நீனா சர்மா தான் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே பிரதீப்போட மனசுல லேசா ஒரு புன்னகைக்கிறாரு. பிரதீப் என்ன பண்றாங்க, ஒரு கிளாஸ் ரூம் பக்கத்துல ஓரமா நின்று ஒரு பெண் பாடம் எடுக்கிறத பார்த்துட்டு இருக்காரு. அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப அவர் சொல்ற, படிப்பு என்பது வேலைக்காக மட்டும் இல்ல, நம்மளோட அறிவுத்திறனை வளர்த்துக்காகவும் நமக்கு ஒரு நல்ல பகுத்தாய்வு கிடைக்கிறதுக்கு மட்டும் தான் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, பிரதீப் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாரு, கதவு தட்டுறாரு. பிரதீப்பை பார்த்த உடனே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறா நீனா. அந்த பசங்க எல்லாம் சொல்றா, நீங்க படிச்சே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா. பிரதீப் வந்த உடனே வெளியில போய் பாக்குறா. சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்றாங்க. நீங்க வந்து உண்மையாவே நான் உங்களை நடத்தியால நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படின்றா. நான் என்ன நிரூபிச்சேன், எனக்கு ஒன்றும் பெருசா தெரியலையே, ஏதோ என்னால முடிஞ்சது நான் செஞ்சேன் அப்படின்றா. இந்த கிராமப்புறத்துக்கு வெளியே இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்துக்கு கட்டவங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல உள்ள எல்லாருடைய முகத்திலயும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் ரொம்ப நிலைநாட்டி இருக்கு. இந்த நிலைநாட்டி இருக்கிறதுக்கு நீங்க தான் பெரும் காரணமா இருக்கீங்க. நீங்க வந்து உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சித்தீங்க, நீங்க செஞ்ச தப்பெல்லாம் உண்மையாவே உணர்ந்திருக்கீங்க அப்படின்றா. இதுதான் வந்து உண்மையான மாற்றம் அப்படின்னு சொன்ன உடனே நீனாவோட கண்ணில் வந்து லேசா கண்ணீர்லாம் வருது. இல்ல, நான் வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், அவங்கள மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன். அதாவது பணக்காரா ட்ரெஸ் போட்டிருந்தா அவங்க தான் மதிப்புக்குரியவன்னு நினைச்சிட்டேன், ஏழ்மையா ட்ரெஸ் போட்டிருந்தா அவங்கள வந்து அவமதிக்கணும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா எனக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குனது நீங்க தான் அப்படின்னு சொல்றான். இப்போ பிரதீப், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன அப்படின்னாங்கன்னா, இல்ல நீனா, நான் முதல்ல உங்களை பார்க்கும்போது நீங்க பணத்தை மட்டும் தான் பெருசா நோக்கி பேசுனீங்க, அப்ப நீங்க பணத்தை மட்டும் தான் நேசிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து உண்மையாவே நீங்க மாறி இருக்கீங்க, எனக்கு உங்களோட தோற்றத்திலே எல்லாமே தெரியுது அப்படின்னு. நானும் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், ஆனா யாரும் தன்னோட தப்ப மன்னிப்பு கேட்கறதோட விட்டுருவாங்க, அதை வந்து அந்த நடத்தையால மாத்திக்க மாட்டாங்க. ஆனா நீங்க நடத்தையால மாத்தி நிரூபிச்சிருக்கீங்க, அதனால எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அப்படின்றாங்க. அப்ப நீனாவும் சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னாங்க. நான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீனாக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆச்சரியமாவும் இருந்துச்சு. உண்மையாவே பிரதீப்க்கு நம்மளை பிடிச்சிருச்சா அப்படின்றாங்க. ஆனா அவ சொல்றா, இதுக்கு முன்னாடி நான் உண்மையாவே உங்களை திருமணம் பண்ணியிருந்தா நான் இந்த மாதிரி மாறி இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறம் நான் மாறினது அளவு எனக்கு தெரியல, நான் உண்மையாவே மாறி இருக்கேன், அகங்காரத்தோட இருந்திருக்கேன், என்னோட ஆணவ அகங்காரம்லாம் உங்களாலதான் போச்சு, நான் இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷியா மாறினதுக்கு நீங்க தான் காரணம், நீங்களே என் கணவரா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்றா. உடனே பாத்தீங்கன்னா பிரதீப்போட பெற்றோர்கள் வந்து அடுத்த நாள் பார்த்து ராஜேஷ் சர்மா பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க, நல்லபடியா பேசுறாங்க, இரு குடும்பங்களும் சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க. அந்த கல்யாணம் பாத்தீங்கன்னா சுந்தர்பூர் கிராமத்துல ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சாதாரண விவசாயின்னு நினைச்சிட்டு நீனா கேலி செஞ்சாங்க, ஆனா இன்னைக்கு அந்த சாதாரண விவசாயியோட தான் இன்னைக்கு நீனாக்கு திருமணம் நடந்திருக்கு. நீனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எப்போதும் பெருமைத்தோட இருந்த நீனா இப்ப எல்லா நாளும் அந்த குழந்தைகளை பார்த்து ஒரே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கா. ரொம்ப மனித நேயமாவும் மரியாதை மிக்க பெண்ணாவும் மாறிட்டா. இந்த கதையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா அப்படின்னா, ஒருவரோட உண்மையான அடையாளம் அவரது உடை, பணம் அல்லது தகுதி சார்ந்ததல்ல. மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.